அட 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 என்ன மாதிரி கேம் பாருங்க நண்பர்களே. பாரு அக்கானா பாரு அக்கா தான். வீட்டுக்குள்ள வரும்போது ஒன்று சொல்லிட்டு வந்தாங்க தெரியுமா, போல்ட் பாரு. நான் வந்து போல்ட் பாருன்னு சொன்னாங்க. அது உண்மை ப்ரோ, வேற லெவல்ல வச்சு சம்பவம் செய்றாங்க. ஆனா அந்த போல்ட் தான் லைட்டா கலந்துட்டு நான் நினைக்கிறேன். நேத்து நைட்ல இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. நேத்து ஒரு சின்ன டாஸ்க்ல சின்னதா ஒரு சம்பவம் நடந்து போச்சுப்பா. ஐயோ ஐயோ, அதுக்கு நேத்து நைட்ல இருந்தே ஒப்பாரி வச்சுட்டு என் கையை உடச்சிட்டா, என் கையை திருக்கிட்டா. அவ ஒரு கேவலமான கேம் ஆடுறா, என் மேல பொறாமப்படுறாங்க எல்லாரும். நான் தான் மாசு, நான் தான் கெத்து, நான் தான் அந்த வீட்டோட மெயின் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. பட் சீரியஸா சொல்றேங்க, நீங்க மெயின் கேரக்டர் கிடையாது. நீங்க உங்களை நீங்களே ஒரு மெயின் கேரக்டரா எடுத்து ஒரு மாதிரி அப்படி பண்ண ட்ரை பண்றீங்க. பட் நீங்க மெயின் கேரக்டர் கிடையவே கிடையாது. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். வாட்டர்மெலன் ஸ்டார், அதாவது நம்ம தண்ணி பழம் இருக்காருல்ல, நம்ம தண்ணி பழம் அண்ணன் மட்டும் விஜே பார்வதியை விட்டு தள்ளி வந்துட்டாருன்னா அந்த மனுஷன் எனக்கு என்னமோ பயங்கரமான நல்ல பேர் எடுப்பாரு ப்ரோ. உண்மையா சொல்றேன். ஏன்னா அந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் கூட ஒரு மாதிரி மேர்ஜ் ஆயிட்டாப்ல. முக்கியமா நேத்து அந்த தண்ணி பழம் அகாடமி நடந்துச்சு. அதுக்கப்புறமே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே தண்ணி பழத்தை ஒதுக்கி வச்சு பார்க்கல, ஒரு மாதிரி வச்சு ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி ஃபன்னா போயிட்டு இருக்கு. அந்த மனுஷனுமே எல்லாரும் கூட சேர்ந்து ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. சோ தண்ணி பழம் விஜே பார்வதி விட்டு தள்ளி வந்துட்டாருன்னா தண்ணி பழத்துக்கு பயங்கரமான ஒரு ஸ்கோப் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய நாட்கள் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. இல்ல தண்ணி பழம் விஜே பார்வதி கூட தான் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி பழம் அழுவி போயிடும் அப்படிங்கறத உண்மை. சரி ஓகே, காலையில இருந்து விஜே பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். காலையில நேத்து நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து நைட்டு சபரியை கூட காக்கா பிடிச்சிருப்பாங்க. சபரி நீ தான் கரெக்ட், சபரி நீ தான் மாஸ், சபரி நீ ரொம்ப தெளிவா பேசுற சபரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்கா பிடிச்சிருப்பாங்க. எதுக்குன்னா அவங்க அடிப்பட்டதை காமிக்கணுமா, இங்க பாத்தியா எப்படிதான் இருக்கு பாத்தியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமிச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஆஸ் யூசுவல் எப்பவும் போல நம்ம கலையரசன் நேத்துல இருந்தே சிங்கி அடிச்சிட்டு இருக்காப்புல. காலையில என்ன பண்றாங்கன்னா திருப்பி ஆரம்பிக்கிறாங்க, திருப்பி ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இப்போ எனக்கு அடிப்பட்டதை யாருமே கேட்கல, அப்போ எல்லாருக்கும் என் மேலே பொறாம தானே, நேற்று அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, யாரா எடுத்து பேசுறாங்களா பாரு, யாருமே பேச மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு கலையரசன் சொல்றாங்க. அது கலையரசன் உடனே சைடில் உட்காந்து ஆமாக்கா ஆமாம்மா கரெக்டு சிங்கி கரெக்டாக அடிக்கானக்கா, ஆமாக்கா கரெக்டுக்கா, யாருமே பேச மாட்டாங்கக்கா, நான் மட்டும்தான் உனக்காண்டி பேசுறேங்கான்னு சொல்லிட்டு கலையரசன் உட்காந்து சிங்கி அடிச்சிட்டு இருக்காப்புல. அப்போ நம்ம அக்கா சொல்றது என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன மாதிரி பேசியிருப்பாங்க, இதே நான் இந்த இடத்துல கெமி இந்த மாதிரி பண்ணியிருந்தா எப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் கெமி என்ன பண்ணியிருக்கா, யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்காங்களா. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணிட்டாங்க, நான் கேப்டன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. நீங்க கேப்டன் ஆனா என்ன ஆகாட்டி யாருக்கு என்ன, நீங்களே உங்களை நீங்களே மெயின் கேரக்டரா நினைச்சுக்கிறீங்களே எதுக்கு, எனக்கு அதுதான் புரியல. இவங்களே உங்களை ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க தான் கெத்து மாசுன்னு சொல்லிட்டு சுத்துறாங்க. ஸோ அந்த விஷயத்துல நேற்று இந்த டாஸ்க்ல தோத்துட்டாங்கல்ல, அது ஏத்துக்க முடியல. அதுவும் ஈஸியா கெமி வந்து அந்த வாலியை பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி சுத்தி வீசிட்டு போயிட்டாங்களா, அதை சுத்தமா ஏத்துக்க முடியாம உட்காந்து புலம்புறாங்க. இதுல கலையரசன் லைட்டா கொளுத்தி வர போட்டுட்டு இருக்கான். என்னன்னா, ஆமாக்கா நேற்று உனக்கு அடிபட்டப்ப நான் மட்டும்தான் உள்ள வந்தேன், நானும் நம்ம திவாகரனே வியானா தான் உள்ள வந்தோம், வேற யாருமே உள்ள வரல, எல்லாருமே அங்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப பாரு எல்லாரும் எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பாரு உடனே சொல்றாங்க, கரெக்டா அந்த ரூல்ஸ் புக்கை ஃபர்ஸ்ட் யாருமே கரெக்டாக படிக்கல, அப்போ நான் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி தண்ணி பிடிக்க போனேன், அதுக்கப்புறம் நான் தண்ணி பிடிக்கன்னு தெரிஞ்சோன்னே அந்த ரூல் புக்கை படித்து எல்லாரும் எனக்கு ஆப்போசிட்டாக பண்ணாங்க தெரியுமா, கேவலமான கேம்டா அப்படிங்காங்க. இது எனக்கு புரியல. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் மெயின் கேரக்டர் கிடையாது. நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் மெயின் கேரக்டர் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி இந்த ஊர்கிழவி கேங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு. நேற்று அந்த டாஸ்க் நடக்கும்போது நீங்கள் ஒரு ஃபவுல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மேலே இருந்து சொன்னார் டீலக்ஸ் ரூம் நீங்கள் தான் அந்த டாஸ்க்கை கவனிக்கணும், ஸோ கவனிச்சுக்கோங்க, இந்த டாஸ்க்கில் என்ன நடந்தாலும் அது நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னார். அதுக்கப்புறம் தான் டீலக்ஸ் ரூம் வந்து கவனித்து தண்ணியை பிடிக்க கூடாதுனாங்க. இதில் கெமி என்ன சொல்கிறாங்கன்னா, கெமி என்கிட்ட இருந்து தண்ணியை பிடிங்கி கேவலம் அவ வாளியில் ஊற்றிக்கிட்டா, அவள் எவ்வளோ கேவலமாக யோசிக்கிறா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கெமி அந்த தண்ணியை நேற்றே கீழே ஊற்றிட்டாங்க. கெமி அந்த தண்ணியை உங்கள்கிட்ட இருந்து வாங்கி அவங்க வாளியில் மாற்றினவங்க, ஓ இப்படி கேம் ஆடக்கூடாதா ஃபவுலா அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேருந்து சொன்ன உடனே கீழே ஊற்றிட்டாங்க. அது கேம், அதுதான் ஸ்போர்ட்டிவ், ஓகேவா? பட் அதுதான் உங்கள்கிட்ட கிடையாது. உங்கள்கிட்ட நம்ம அந்த ஸ்போர்ட்டிவ்ங்கிறத உங்கள்கிட்ட எதிரே பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் மாசு, நீங்கள் தான் கெத்து, நீங்கள் தான் அப்படிங்கிறது. சரி ஓகேவா? ஸோ அந்த வகையில் இதையும் சொல்லி புலம்புறாங்க. கெமி தண்ணி எடுத்தா எவ்வளோ கேவலமான ஆள் பாரு. அது அடுத்தது ஆதிரை, அவள் எவ்வளோ கேவலமாக தண்ணியை கீழே சிந்தின பாரு. இவங்களுக்குலாம் என் மேலே பொறாமை அப்படிங்கிறாங்க. உங்கள் மேலே இங்கே யாருக்கும் பொறாமையே கிடையாதுங்க. திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் மெயின் கேரக்டர் கிடையாது, உங்கள் மேலே யாருக்குமே இங்கே பொறாமை கிடையாது, ஓகேவா? அது கேம், அப்படித்தான் இருக்கும். இதில் இவங்க கேம்னா அப்படித்தான் இருக்குமா, அது எப்படி அப்படி இருக்கலாம்? என் கையை பிடிச்சி அப்படி திருக்கி சுற்றி வீசுறா, யாருமே கேட்கலையே. இதே இந்த டீலக்ஸ் ரூமில் நான் பிரச்சனை பண்ணும்போது சுபிக்ஷா வந்து இந்த பிரச்சனையை சொன்னோன்னே எல்லாரும் சேர்ந்து கார்டன் ஏரியாவில் ஒரு பிரச்சனை வச்சிங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை பேசுனீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து தானே பேசுனீங்க. அப்போ என்ன இதை மட்டும் யாருமே பேச மாட்டேங்கிங்க? அப்போ உங்கள் எல்லாருக்கும் என் மேலே பொறாமை, நீங்கள் எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே ஒரு மாதிரி தற்பெருமை பீத்திக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு சுற்றுறாங்க. இதில் நேற்றுலேருந்தே சபரி ஒன்று சொல்லிட்டு இருக்காப்புல, இது டாஸ்க்கு கேம்னா அப்படித்தான் இருக்கும், விட்டு போ அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியல.
அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா நேற்று உங்களுக்கே தெரியும், நேற்று டாஸ்க் அப்போ 3 பேரை பிளாக் லிஸ்ட்டில் வைப்பேன்னு சொன்னாங்க. அவங்க பேர் என்ன, ஆதிரை, கெமி, சபரி, இந்த 3 பேரை பிளாக் லிஸ்ட்டில் வைப்பேன்னு சொன்னாங்க. யார் அவங்க கான்டாக்டில் பிளாக் லிஸ்ட்டில் வைப்பாங்களாம். அப்புறம் நேற்று நைட்டு திடீர்னு சபரியை கான்டாக்ட் லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டாங்க. சபரி நீ என் கான்டாக்ட் லிஸ்ட் வந்துருன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. மீதி 2 பேரை மட்டும் பிளாக் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க. நான் ஒன்று கேட்கணும், ஃபஸ்ட்டு அவங்களாம் அவங்கள்ட்ட வந்து நம்பர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இவங்கள பிளாக் லிஸ்ட்ல வேற வைக்கலாம். நீங்களாம் வேணா சின்ன பிள்ளைத்தனமா தேடி போய் இன்ஸ்டாகிராம்ல பிளாக் அப்படின்னு வேணா கொடுக்கலாம். மற்றபடி இந்த வீட்டுக்குள்ள யாருமே உங்களை மதிக்கல. ஓகேவா? ஸோ உட்காந்து புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காங்க. புலம்பிட்டு இருந்தவங்க வெளியே போய் கமாருதீனை ஒரு மாதிரி ஏற்றி விடுறாப்ல. கமாருதீன் நீ சொல்றா நேற்று இந்த டாஸ்க்லாம் நடந்துச்சு, அது எப்படா நீ பார்க்குற அப்படின்னா, கமாருதீன் வந்து கரெக்டாக தான், அது அவங்க அப்படி பண்ணியிருக்க கூடாது, அது ஒரு மாதிரி பண்ணுறாங்க, டாஸ்க் இவ்வளோ இதெல்லாம் ஆட வேண்டிய அவசியமே கிடையாது, நானே நேற்று யோசித்தேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கமாருதீனோடைய ஒரு மாதிரி பேசுகிறாப்புல. ஏன்னா அவர் ஹீரோ மெட்டீரியல், அவர் அப்படி தான் பேசுவார், அப்படிதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த இடத்துல விஜய் பார்வதி அக்கா லைட்டாக ஏற்றி விடுறாங்க. நீ கரெக்டாக பேசுகிறடா, கரெக்டாக பேசுகிற, டீலக்ஸ் ரூமில் எப்படிதான் பிரச்சனை போதான்னு சொல்லிட்டு டீலக்ஸ் ரூமுக்கான பிரச்சனையை விஜய் பார்வதி எடுக்க பார்க்குறாங்க, எடுத்து ஏற்றி விடுறதுக்கு. ஓகேவா? அப்போ கமாருதீன் அவங்க ஏற்றி விட தான் வந்திருக்காங்க கூட தெரியாமல் வார்த்தையை விடுறாப்புல. ஆமாம் வினோத்தெல்லாம் இருக்கானே, அவன்லாம் ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டான், சும்மா சீன் போட்டு சுற்றுறான், நான் வந்து பாக்ஸிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அதை கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னையில் உள்ள ஊர் பேரெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், மாற்றி எதுக்குன்னே தெரில. ஓகேவா? ஸோ ஒரு மாதிரி வினோத்தை வந்து ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறான். அப்போ பக்கத்தில் இருக்க தண்ணி பழம் சொல்கிறாப்புல, ஏய் வினோத் உன்னோட பெரிய ஆள்பா, மரியாதை கொடுத்து பேச அப்படிங்கும் போது அவனுக்குலாம் என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி மரியாதையே இல்லாமல் பேசுகிறாப்புல நம்ம கமாருதீன். ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு, கமாருதீன் இருக்கிறதுல மிகப்பெரிய டம்மி பேசி மரியாதை தெரியாத தற்கொலை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? மரியாதை தெரியாத தற்கொலை தான் நம்ம கமாருதீன் அவர்கள். ஸோ அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கமாருதீனை வந்து ஏற்றி விடுறது நம்ம விஜய் பார்வதி. அப்புறம் அப்படியே கேட்காங்க, சுபிக்ஷா எப்படா, சுபிக்ஷா எப்படி பேசுறா, அவ டோன்ல உனக்கு எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேட்கும்போது அதுலேயே நம்ம கமாருதீன் தேவையில்லாம வார்த்தை விடுறாப்புல. சுபிக்ஷா அந்த பொண்ணு உன்ன அவங்க கம்யூனிட்டி வச்சு பேசிட்டு இருக்கா, நான் அங்கிருந்து வந்திருக்கேன் இங்கிருந்து வந்திருக்கேன், அதனால வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கம்யூனிட்டி எடுத்து பேசுறா, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு தடவை தான் பேசிச்சு, அதுக்கப்புறம் யாரும் பேசல. ஓகேவா? நீங்களே எடுத்துக்காதீங்க. இந்த கமாருதீன் பயவுலைக்கு என்னன்னே தெரியல, அவன் ஒரு மாதிரி அவரவரே ஒரு மாதிரி அவரவரே ஒரு மெயின் கேரக்டரை நினச்சிக்கிட்டு ஏதோ பண்ண ட்ரை பண்ணி எங்கெல்லாமோ மொக்க வாங்கிட்டு இருக்காப்புல. முக்கியமாக ஆதிரி அவர்கள்ட்ட பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காப்புல. ஸோ மொத்தத்தில் விஜய் பார்வதி காலில் இருந்து புலம்பல் கேமை தான் போடுறாங்க. அடுத்தது சாப்பிட்ற இடத்துல உட்காந்துருக்காங்கப்பா விஜய் பார்வதி, நம்ம திவாகர் உட்காந்துருக்காங்க. கெமி வந்து சமைக்கிறாள், உங்களுக்கே தெரியும், நாங்கள் குக்கிங் டீமில் இருக்காங்க. அப்போ கெமி வந்து சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ சாப்பாடு வேணுமான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்காங்க. இது நார்மலாக எல்லாரும் பண்ணுறது. இதுக்கு அதில் உட்காந்து புலம்பல், என் கையை எப்படி பண்ணிட்டு சாப்பாடு வேணுமான்னு கேட்குறாங்க. சி இதெல்லாம் என்ன கேம்? கெமி கண்டுக்கவே இல்லை. கெமி அது பாட்டுக்கு குக் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து, யாரப்பா இது உடஞ்ச ரெடியா மாதிரி அப்படின்னு சொல்லி குக் பண்ணிட்டு இருக்கு. இவங்க இந்த பக்கம் உட்காந்து என் கையை நேற்று பிடிச்சி திருக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு சாப்பாடு வேணுமான்னு கேட்கறாங்க. சி இதெல்லாம் ஒரு கேமா? சி இதெல்லாம் ஒரு கேமா? இங்க பாரு என் கையை இப்படி பண்ணிட்டு சாப்பாடு வேணுமான்னு கேட்கறாங்க. சி இதெல்லாம் ஒரு கேமா? சி இதெல்லாம் ஒரு கேமா? என் கையை எப்படி பண்ணிட்டு சாப்பாடு வேணுமான்னு கேட்கறாங்க. சி இதெல்லாம் ஒரு, இப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி ஒரு 10 தடவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கெமி திரும்பி பார்க்கணுமா, கெமி சண்டை போடணுமா, இந்த இடத்துல விஜய் பார்வதி மாஸ்க் காட்டுறதா நினச்சி தமாசா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. கெமி கண்டுக்கவே இல்லை, என்னத்தையே உட்காந்து வளரிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கெமி கண்டுக்கவே இல்லை. பாட்டு சமைச்சிட்டு இருக்கவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காவே, என் கை மறுபடி ஆகி போச்சு, என் கை இது பண்ணிட்டாங்க, சி எல்லா வேலையும் பண்ணிட்டு சாப்பாடு கொடுக்க வராங்க, சி என்ன ஒரு கேவலமான கேம், சி அப்படின்னு அழுதுனே இருக்காங்க விஜய் பார்வதி. நல்லா இருப்பீங்க பிக் பாஸ் டீம், எங்கள் அக்கா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க, அது போல்டு கிடையாது எங்கள் அக்கா, அது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்கா போல்ட் கிடையாது, அந்த போல்ட்லாம் லூஸ் ஆயிடுச்சு, தயவு செய்து வெளியே அனுப்பிடுங்க. எங்கள் அக்கா ஒரு மாதிரி திணறிட்டாப்ல, நம்ம மெயின் கேரக்டர் இல்லை போல, ஐயோ நம்ம டெமி பீஸா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா திணறி எதையோ பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள உட்காந்து. ஸோ அக்காக்கான புலம்பல் மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இதில் சொல்கிறது என்னென்னா, அக்காவை இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரும் ஆப்போசிட் பண்ணுறாங்களாம். எப்படியே அக்காவை எல்லாரும் ஆப்போசிட் பண்ணுறாங்களாம். அக்கா கேப்டன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பண்ணியிருந்தாங்களாம். இதே அக்கா வந்து கெமிக்கு பண்ணால் அக்காவை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருப்பாங்களாம் இந்த டைம், அதனால கெமியை அப்படி பண்ணாமல் விட்டாங்களாம், இதுக்கப்புறம் பண்ணுவாங்களாம். இதில் நம்ம சிங்கி அரசன், அவர் பேர் என்ன, ஆமாம் சிங்கி அரசன் வந்து ஏற்றி விட்றாப்புல, அக்கா அடுத்த வாரம் கேமில் பார்த்துக்கலாங்கான்னு சொல்லிட்டு சிங்கி அரசன் ஏற்றி விட்றாப்புல. தம்பி சிங்கி அரசன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அதே அக்காக்கு ஆப்போசிட்டில் கேம் விளாண்டு நீங்கள் தெரியாமல் இப்படி பண்ணால் கூட நீங்களும் மாட்டிப்பீங்க, உங்களுக்குலாம் ரெட் கார்டு தான். இங்கே கெமினோடனே கார்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க, நீங்களாம் இந்த மாதிரி மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, சிங்கி அரசன் வீட்டுக்கு போக வேண்டிதான். கண்டிப்பாக சொல்கிறேன், சிங்கி அரசன் நீங்கள் வீட்டுக்கு போயிருவீங்க. ஸோ அக்காவை பற்றி தெரியாமல் நீங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கா ஒன்று ஆமாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்க, உங்கள் கேமை தான் நான் நேற்றே பார்த்துட்டேன், இதில் நான் நினச்சிருந்தா நானும் விளையாடிருப்பேன், விளையாட வேண்டியதானே, அதுதானே டாஸ்க்கு, அதுதானே பிக் பாஸ், நான் நினச்சிருந்தா விளையாடிருப்பேன், நினைக்க வேண்டாம், நீங்கள் நினச்சி காய போட்டதே இன்னும் காயாமல் இருக்காங்க பேண்ட்லாம்,
பார்ப்போம் என்ன நடக்கும். ஸோ மொத்தத்தில் அக்காக்கான கேம் பார்த்தீங்கன்னா வெறும் 0 தான். அக்கா கிட்ட கேமே இல்லை நண்பர்களே. வெறுமனைக்கு அங்கேயுமா மாற்றி பேசி அந்த பக்கம் போய் பழத்தில் ஊசி ஏற்றுறது, இந்த பக்கம் வந்து தடுப்பூசியில் கடப்பாறை ஏற்றுறது, இதை மட்டும் தான் அக்கா வச்சிருக்காங்க. பார்க்கலாம் அக்கா இன்னும் எவ்வளோ புலம்புறாங்கன்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. தண்ணி பழம் அக்கா விட்டு தள்ளி வந்தான்னா நல்லா இருக்கும், நல்ல வியாபாரம் ஆகும். இல்லை தண்ணி பழம் அக்கா கிட்டே இருந்துச்சுன்னா தண்ணி படம் அழுவி போயிடும். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.